ஹாய் மக்களே, வணக்கம். எப்போதும் போல தான் விஜய் பற்றி பேசினா நான் பேசிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது, அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். மற்றவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அரைச்சி மாவே தான் அரைக்கிறாங்க. இவர் கொஞ்சம் புதுசு புதுசாக பண்ணுறாரு. ஸோ கேம்பெயின் ஆகட்டும், ரோட் ஷோ ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், பட் திங்கிங் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு விஜய் தான் வின் பண்ணுவார். அவர் தான் சிஎம். அவர் நல்ல விஷயம். ஏன்னா மக்கள் வந்து அவரோட பேச்சை கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து டி நகர் ஷோ போயிட்டு இருக்கும்போது கன்னியாகுமரிலாம் இவர் போயிட்டு வந்தார். லாஸ்ட்டாக வந்து நம்ம ரோட் ஷோ வந்திருக்காரு பிரதமர். பட் அது கூட யாருமே பெருசாக வந்து ஹோப் பண்ணி பார்க்கல. பெரிய நியூஸ் யூடியூப் திறந்தாலே விஜய் 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 தான் இருக்குது. டிவியை பற்றி தான் இருக்குது. ஸோ மக்களே இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் சென்னை ரோட் ஷோ டி நகர் டு எக்மூர் அண்டு 1000 லைட், அப்புறம் சென்ட்ரல் கிட்ட வந்துட்டு அப்படியே மெரினா வழியாக வெளியே வந்துட்டார். ரோட் ஷோ கை கட்டே வந்துட்டார். இது வந்து பக்கா பிளான் போட்டு பண்ணல, ஆஸ் யூஷுவல் ரேண்டமாக நடந்தது தான். நல்ல விஷயம், நல்லா இருந்துச்சு. அதே சேம் டைமையும் லாலிபப் விஜய் ஸோ கலாய்ச்சிருக்காங்க பிரேம்லதா. ஸோ இப்போ வந்து விஜய் வந்து கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு பப்ளிக் ஆகுதுன்னா அங்கே வந்து நல்லா தயாராகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு விஜய் கடலூருக்காக ஹெலிகாப்டரில் போக போகிறாரு, இல்லை ஃப்ளைட்டில் போகிறாரு. ஆஸ் யூஷுவல் தான். ஏன்னா பயங்கர கூட்டம். சென்னையை விட மக்கள் கூட்டம் வந்து அன்றைக்கி பெரம்பூரில் பயங்கரமாக செம்ம கூட்டம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் சென்னையில் வந்துட்டு அவர் பெரம்பூரில் தாக்கல் பண்ணுற மனுவை, ஐ மீன் எலெக்ஷன் மனு தாக்கல் பண்ணுறாங்க. பாரிஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக். இது அந்த பக்கம் குளத்தூருக்கா போகும்போது ரெடில்ஸ் வரைக்கும், மணலி ரெடில்ஸ் மாதவரம் ஃபுல்லாக ரோடு பிளாக். இது வந்து நல்ல விஷயம் தான், நான் இல்லை சொல்ல. பட் சேம் டைம் பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் ஆவாங்க. எல்லாருமே திட்டுவாங்க, என்னடா இவன் இவன் ஒருத்தனுக்காக இவ்வளோ பேர் நிற்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டோம். இதெல்லாம் வந்து டிவிகேல வந்து சிந்திச்சு செயல்பட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மனு தாக்கல் பண்ண போகிறாரு, பெரம்பூரில் பேச போகிறாரு, பேசிட்டு குளத்தூர் போகிறாரு, அடுத்து வில்லிவாக்கம் போகிறாருன்னு சொன்னாங்க. பட் அவர் வந்து கொஞ்சம் தான் பெரம்பூரில் தாக்கல் பண்ணால் ஆல்ரெடி கூட்டம் பயங்கரமாக கூட்டிடுச்சு. அங்கேருந்து குளத்தூருக்கு போயிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வில்லிவாக்கம் போராட்டமே 7:30 ஆகிடுச்சு. ஷோ கேன்சல் பண்ணிட்டு போயினேன்ட்டாங்க, பேச முடியல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து டி நகருக்கு வராரு வராரு வராருன்னு சொன்னாங்க. டி நகர்லாம் இப்போ சென்னைக்கு வர போகிறாரு, விஜய் கேம்பெயின் பண்ண போகிறாரு, ஸோ ரோட் ஷோ பண்ண போகிறாரு, பேச போகிறாருன்னு சொன்னாங்க. பட் ஒரு டேட்டு சொன்னாங்க. அந்த டேட்டை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் வரல, கேன்சல் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா டி நகருக்கு விஜய் வராருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேட்லாம் எதுவும் சொல்லாமல் அர்ஜென்ட்டாக, எனக்கு தெரிஞ்சு கேஷுவலாக தான் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் வராருன்றது அது வேற. ஏன்னா மக்கள் எல்லாமே ஒன்று கூட ஆரம்பிச்சிருவாங்க. இது சென்னை விசிட்டு, டி நகர், எழும்பூர் அண்டு 1000 லைட், இது வந்து 1000 விளக்கில் பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை, ஆஸ் யூஷுவல் தான். பட் விஜய் எப்போதும் போல் வந்தார். ஸோ எல்லாமே கூடினாங்க. அப்போ திடீர்னு விஷயம் தெரிஞ்ச பிறகு எல்லாமே வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ எல்லாமே என்னென்னா ஒரு ஹைலைட் என்னென்னா, எப்போதும் போல் அவுட்டரில் போகும்போது இங்கே பேசாம வந்துட்டாரு. அவுட்டரில் எங்கேயோ திருநெல்வேலி சைடு போயிட்டு எங்கேயோ தூத்துக்குடி சைடு போயிட்டு வரும்போது பேசாமே வந்துட்டார். ஸோ நோ டாக்கிங் ஃபார் விஜய், நோ டாக்கிங் ஃபார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பட் பேச முடியல. காரைக்குடி, சாரி, காரைக்குடியில் போனார். அவ்வளோ மக்கள் கூடி இருந்தாங்க, அவ்வளோ வேகத்தை வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. வந்தார், வரும்போதே ரோட் ஷோ போனார், எப்பவும் போல் கையை காட்டினார், பேசாமே போயிட்டார். ஸோ இது வந்து மக்கள் ரொம்ப வருத்தமாக இருந்தது. மக்கள் கூடி அங்கே பேசியிருக்கலாம், கேட்டால் டைமிங் இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது என்ன பெரிய டைமிங், ஷெடியூல் டைமிங், எக்ஸாம் மாதிரி செம்ம கடுப்பாக இருக்குது. ஒரு தலைவன் வரான், பேசட்டும், மக்கள் நின்று பார்க்குறாங்க, அவங்க வர பிரச்சனையை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஸோ மக்கள் ஒன்று சேஃப் அண்ட் செக்யூர்டாக நின்னா அவங்க பாட்டு நின்றுட்டு போக போகிறாங்க. அதுக்குள்ளார ஏதாவது டிஎம்கே ஆள் மாதிரி கரூர் மாரி அதுக்கு ஊடால வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் உயிர் சேதமோ ஏதோ ஒன்று ஏற்படும். பட் இருந்தாலும் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க காரைக்குடியில். ஸோ அது வந்து எதுவும் பண்ண முடியாது, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா காரைக்குடியில் பெருசாக எதுவும் டென்ட் கொட்டா மாதிரிலாம் போட்டு பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக மக்கள் ரோடில் நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு வாரமாக நின்றுட்டு இருந்தாங்க, மக்கள் வேடிக்கை பார்த்துருந்தாங்க. விஜய் என்ன சொல்ல போகிறார், என்ன பட் இருந்தாலுமே அவர் வந்துட்டு எல்லாமே ரோட் ஷோ காட்டிட்டு போயினேன்றார், பேசவே இல்லை. அது வந்து வருத்தமாக இருந்துச்சு. ஏன் விஜய் பேசலை, ஏன் விஜய் பேசலை அப்படின்னு கேட்ட டைமிங் இல்லைன்ட்டார். ஸோ அது போயிடுச்சு. அதுக்கு சென்னையில் பேசுகிறேன்னு சொல்ல, பேசலைன்னு சொல்ல, சென்னைக்கு வந்து எல்லாமே ஹை பை ரோட் ஷோ சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசலை. சென்னை ரோட் ஷோ வந்து பக்காவாக போச்சு. அதே மாதிரி ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, கமிஷனர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். ஸோ அது எல்லோரும் மக்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் ஆகட்டும், கலெக்டருங்களாகட்டும், எல்லாமே வந்து டிஎம்கே ஒத்து ஊதுனாங்க.
ஸோ எல்லாமே பணத்துக்கு விலை போகாது எவனுமே இல்லைல்ல. உயர் அதிகாரியாகட்டும், சின்ன அதிகாரியாகட்டும், இத்து போனோம் எவனா இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து எல்லாருமே வந்து வாயை பொளந்துறாங்க. ஸோ மக்கள் பாதுகாப்புன்னு வரும்போது பணம் வந்து டசன்ட் மேட்டர். பட் அவங்களுக்கு தெரியல பணம் தான் மேட்டர்ன்னு தெரியுது. மக்கள் மக்கள் சேவை செய்யும்போது பணம் டசன்ட் மேட்டர். பட் அவங்களுக்கு பணம் வேணும்னா அது வந்து மக்கள் வந்து விட்டுறாங்க, கை விட்டுறாங்க. இல்லை பாதுகாப்பு கொடுக்க முடியாது, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அப்போ இப்போ சின்னதாக ரோட் ஷோ நடத்துகிற மாதிரி எல்லாம் பெருசாக ரோட் ஷோ நடக்கல சென்னையில். ஸோ சின்னதாக தான் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு நடக்குது. பெரிய ரோட் ஷோ நடந்திருந்தால் கண்டிப்பாக சென்னையே ஸ்தம்பித்திருக்கும், ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ரேண்டமாக விஜய் வந்தவள ரேண்டமாக போயிட்டவள. ஸோ ஆனால் இந்த கேப்லேயும் போலீஸுங்க எல்லாமே பக்காவாக பாதுகாப்பு, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நல்லா பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையே இல்லாமல் சென்னையில் ரோட் ஷோ பண்ணார் விஜய். இவ்வளோ பிரச்சனை ஆச்சு, இவ்வளோ டிராஃபிக் ஆச்சு, இவ்வளோ பொதுமக்களுக்கு பொது தொந்தரவு கொடுத்துட்டாரு, அவர் மேலே நான் கேஸ் போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கூட வரல. இந்த மாதிரி அதேமாரி பைக்கில் ஓடி போயிட்டு மாதிரி கீழே விழுறது, அவர் கூடயே போய் கீழே விழுறது, அப்புறம் மக்கள் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி மக்கள் போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமே சொல்லல. பட் இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் வந்தாங்க, போனாங்க அப்படியே மாரி ஆயிடுச்சு. பட் ஒரு ஒரு பெருசாக ரெகக்னிஷன் ஆகல அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஒரு முத்திரை பதிக்கல. அவுட்டரில் பாருங்கள், அப்படியே நெல்லை தூத்துக்குடி வழியில் வந்து அவ்வளோ கூட்டம், வெறும் மக்கள் கூட்டம் தான். காரைக்குடியில் எப்படி அலைய திரண்டு திரண்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, செம்ம அடிச்சு தூக்கிட்டாங்க. எந்த பக்கம் திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி போனாலும் செம்ம க்ரௌடு, காரைக்குடி போனாலும் செம்ம க்ரௌடு. பக்கம் பக்கம் கூட்டம் அலையும் அள்ளிட்டாங்க. ஸோ அவுட்டரில் போனால் மக்கள் கூட்டம் பிச்சுக்குது, பயங்கர கூட்டம். அந்த அளவுக்குலாம் சென்னையிலாம் முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ விஜய் எங்கே போனாலும் விஜயம் எங்கே செய்தாலும் செம்ம க்ரௌடு தான், நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் வளர சமயத்துலேருந்து சினிமாவில் வளர சமயத்துலேருந்து விஜயகாந்த் தான் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் படத்தில் நடித்தா எல்லாமே ஹிட் ஆகிருக்குங்க. அந்த விஷயத்தில் விஜயகாந்த் நல்ல விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு, விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஓகே. அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணி தான் வந்து அவ்வளோ படம் நடிச்சு டாப் ஆனார் விஜயும் சரி, விஜயகாந்தும் சரி, நம்ம சந்திரசேகர். ஸோ அதனால் வந்துட்டு இந்த விஷயத்தில் விஜயகாந்த் இருக்கும்போது அவர் போயிட்டாரு, அவருக்குமே நல்ல விஷயம் வந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டால் டிஎம்கே கூட கூட்டணி வைக்காமல் இருந்த விஜயகாந்த் கட்சி டிஎம்கேட கூட்டணி வச்சுட்டு விஜயை வந்துட்டு லாலிபப்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. யார்? பிரேம்லதா. ஸோ பணம் எவ்வளோ வேலை செய்யுது பார்த்தியா மக்களை, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. தேமுதிகவுக்கு வந்துட்டு பெருசாக யார் ஓட்டு போடுவான்னு எனக்கு தெரியல. விஜயகாந்த் இருக்கும்போது டாப் லெவலில் வந்தார், எதிர்கட்சி தலைவராக. அதுவும் ஜெயலலிதா இருக்கும்போதே வந்துட்டு அவர் எதிர்கட்சி தலைவராகனா செம்ம கெத்து தான். அவங்கள எதிர்த்து நின்று பண்ணனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எம்ஜிஆருக்கு அடுத்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க கலைஞருக்கே டஃப் கொடுத்தாங்க. ஸோ வந்துட்டு கலைஞரா லேடியா, மோடியா லேடியான்ற மாதிரி இவங்க வந்து நல்லா டஃப் கொடுத்தாங்க. மாற்றி மாற்றி வந்துட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து விஜயகாந்த் வந்தார், கட்சி ஆரம்பிச்சு மக்கள் அது அமோகமாக இருந்தது, எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார். அப்படிப்பட்ட கட்சியை எதுமாதிரி டிஎம்கே அடமானம் வச்சிட்டாங்க. யார்? பிரேம்லதா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க கூட மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வரல, பண தேவைக்காக தான் வந்திருக்காங்க. மக்கள் சேவை பண்ணணும்னா விஜய் கூட வந்திருக்கும். மக்கள் சேவை பண்ணணும், ஒரு ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன் மக்கள் பணத்திலிருந்து அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிற தலைவர்கிட்ட வந்திருக்கணும். இவங்க மொத்தமே சுருட்டி வாயில் போட்டு யாப்பம் விடுற கட்சியில் போயிட்டு சேர்ந்துட்டாங்க பிரேம்லதா. ஸோ எத்தனை கோடி கை மாறிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ 10 சீட்டோ 15 சீட்டோ ஏதோ வாங்கிட்டு அவங்க நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் பட் யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. அவங்க அவங்க தேமுதிக எங்கே நிற்குதோ அங்கே கண்டிப்பாக விஜய் தான் வின் பண்ணுவார், விஜய் கட்சி தான் வின் பண்ணும், டிவிகே தான் வின் பண்ணும். அந்த எம்எல்ஏ தான் அவங்க. இவங்க வந்து டிஎம்கே எம்எல்ஏ ஆகட்டும், இவங்க தேமுதிக எம்எல்ஏ விஜயகாந்த் கட்சி எம்எல்ஏ ஆகட்டும் கண்டிப்பாக தோற்றுருவாங்க. ஏன்னா விஜயகாந்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ கூட டிவிகேக்கு வந்து விஜய்க்காக மட்டும்தான் ஓட்டு போட போகிறாங்க. அங்கே நிற்கிற கேண்டிடேட் எம்எல்ஏ வந்துட்டு மக்கள் பார்க்குறவங்களே பார்க்கலையோ, டிவிகே விஜய்க்காக மட்டும் விசில் சின்னத்தில் ஓட்டு போடுவாங்க. இந்த பக்கம் முரசு சின்னத்தில் மறந்துட்டாங்க மக்கள். விஜயகாந்த் இருக்கும்போது தான் முரசு சின்னம், இப்போ வந்து அரசு சின்னம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டில் ஐ மீன் ஆளுங்கட்சியில் இருந்த அடிமை சின்னம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க போயிட்டு விஜய் வந்து நீங்கள் வந்துட்டு சினிமாவில் இருந்திருக்கலாம், டாப்பில் இருந்திருக்கலாம், பட் இது வந்து அரசியல்ப்பா, சினிமா வேற, ரீல் வேற, ரியல் வேற. அவர் ரீலில் என்ன பண்ண முடிஞ்சதோ அதை விட பல மடங்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் ரியலுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு அரசியலில் லாலிபப்பு சாப்பிட்ற பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்க போனால் விஜயகாந்த் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அவரு நான் லாலிபப் சாப்பிட்டாரா?
ஸோ இவங்க வந்து ரொம்ப கலைச்சி விட்டாங்க விஜயை. இது வந்து தப்பு. அதாவது மக்கள் வந்து கொஞ்சமாச்சும் ஓட்டு போட திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ மக்கள் வந்துட்டு விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன்ற திங்கிங்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து விஜயை கலாச்சிங்கன்னா அவருக்கு தான் ஓட்டு அதிகமாகும். அதாவது ஒரு 100 பேர் வந்து விஜய் எதிர்த்து நிற்கிறாங்கன்னா, நீங்கள் விஜய் கலாய்க்கும் போது சார் ஏன்னா இவ்வளோ விஜய் எப்படி கலாய்க்கிறாங்க, டிவிக்காரங்க இவ்வளோ கலாய்க்கிறாங்க, நம்ம அவருக்கே ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு மனசு மாறிடுவாங்க, மைண்டு மாறிடுவாங்க, மொத்த டிவிக்கு விசிலுக்கு தான் ஓட்டே போகும். எவ்வளோக்கு எவ்வளோ டிவி கலாய்க்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிவி ஏதோ க்ரோத் ஆகும். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து பிரேமலதா வந்து லாலிபாப் சாப்பிட்ற விஜய் நீங்கள் அரசியலில் முடியாது. சினிமா வேற, அரசியல் வேற. இது மக்களை இறங்கி செய்யணும். இறங்கி அப்போ நீங்கள் என்ன இறங்கி கிழிச்சிட்டீங்க? பிரேமலதானா இறங்கி அப்படி செஞ்சு கிழிச்சிட்டாங்க. ஒன்றும் கிழிக்கல. விஜயகாந்த் மட்டும்தான் பண்ணார். அவருக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க மக்கள். அவருக்காக மட்டும்தான் முரசு சின்னத்தை தேடி தேடி போட்டாங்க. இப்போ விஜய்க்காக தேடி 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 விசில் சின்னத்தில் போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது 95% விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு. மற்றெல்லாம் 5% தான் இந்த குப்பை குப்பை ஆளுங்க மட்டும்தான் டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்க. அவ்வளோதானே கண்டி. மற்றபடி அவர் லாலிபாப்பாவே இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். லாலிபப்பு சாப்பிட்றோம் தான் வேக வேகமாக லாலிபப் சாப்பிடுவோம். புதுசு புதுசாக தேடி லாலிபப் சாப்பிடுவோம். அந்த மாதிரி புது ஆள் வந்த சிஎம் ஆனால் மட்டும்தான் புது கட்சி தான் புதுசாக செய்யணும் சுரண்டு சுரண்டு பண்ணுவோம். பயந்து பயந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவான். ஏன்னா ஊழல் பண்ணிட்டா மக்கள் நம்ம தூக்கி போட்டுருவாங்க, பதவி கொடுத்துருக்காங்க, தக்க வச்சுக்கணும், கண்டிப்பாக நல்லது பண்ணணும் அப்படின்னு சுரண்டு சுரண்டு நல்லது பண்ணுவான். மக்களை தேடி தேடி என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும். ஸோ நேற்று அறிக்கை விடும்போது ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, மக்களோட தேவையை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நாங்களாவே செஞ்சுருவோம். எவ்வளோ நல்ல திங்கிங் இல்லை? ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு கம்பெனியில் ஒருத்தன் எம்ப்ளாயி வேலை பார்க்குறான்னா அந்த எம்ப்ளாய்க்கு என்ன தேவையோ அது ஓனர் திங்க் பண்ணி அவனை செஞ்சு வச்சுருவார். அவன் கம்பெனிக்காக உழைச்சி கொட்டுவான். அப்போ லாபம் அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மக்களாகிய வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்காமலே அரசாங்கம் செஞ்சுட்டா மறுபடியும் நீங்கள் தான் நிரந்தர முதல்வர். எனக்கு என்னப்பா தலைவர் இருக்காரு, எனக்கு என்னப்பா தலைவர் இருக்காரு, எனக்கு என்னப்பா தலைவர் இருக்காருன்னு சொல்லிட்டு செஞ்சு போயிட்டே இருப்பாங்க. நம்மளோட பாதுகாப்பு கவர்மெண்ட்டே இருக்கும்போது நமக்கு என்னப்பா பயம்னு சொல்லிட்டு தைரியமாக இருப்பாங்க மக்கள். ஸோ அந்த தைரியத்தை வந்து டிவிகே தலைவர் கொடுக்குறாரு. அதனால தான் மக்கள் அவர் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக அவர் தான் செய்யணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து லாலிபப்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கலாச்சின்னு உட்காந்துருக்கக்கூடாது. திஸ் இஸ் டூ மச். ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், பிரேமலதா இவங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. கமலஹாசன்லாம் சொல்லவே தேவை. ஜோயின் ஜெட்மேன் அவர்லாம் பணம் தான். மற்ற அந்தாலாம் வந்து நாட்டுக்கு நல்லது. சினிமாவில் வேணால் டாப் லெவலில் இருக்காங்க. சினிமாவில் நடிக்கிறதுல அடிச்சிக்க முடியாத ஆளாக இருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கலாம். ஸோ எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட மட்டும்தான். அது ஆன் ஸ்க்ரீனில் மட்டும்தான் அவங்க நல்லவங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செட் ஆக மாட்டேன். சராசரி மனுஷன்தான். இறங்கி செய்யணும்ப்பா. ரஜினி ஆகட்டும் ஒன்று நடித்து கிழிச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கோடியே வச்சுட்டு வந்து இறக்கி செய்ய வேண்டியது தானே. லதா ரஜினிகாந்த் எப்படி விடுவாங்க? கோடி கோடியே பொண்ணுங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்க, வீடு கட்டி வச்சு ஜாலியாக இருக்க ரஜினி ஓட்டுரு. கமலஹாசன் கோடி கோடியே வச்சுக்கிறாரு. 2 பொண்ணு கல்யாணமும் பண்ணி தொலைல. அதுவும் பாருன்னு அது தெரிஞ்சு கிடக்குது. ஸோ அது பர்சனல் விஷயம் அவர் போயிட்டு போட்டோம். அவரும் கோடி கோடியே சம்பாதிச்சு வச்சு இன்னமும் கிழட்ட பையன் ஆகிட்டு இன்னமும் கோடி கோடியே சம்பாதிச்சு வச்சு என்ன பண்ணுவோம்? இறங்குனாங்க மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சுங்க. இறங்கி அடிக்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு போய் கூட்டணி சேர்றோம்? முடியாது ராசா. நீங்கள் தான் வந்து மக்கள் சேவையெல்லாம் செய்ய வர முடியாது. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவு தான் டிவிகே தலைவர் மக்கள் சேவையில் இறங்கி கோடி கோடியாக பணத்தை கொட்டி மக்கள் செலவு பண்ணிட்டு இருக்கான் அந்த மனுஷன். எதுக்காக? மக்களுக்கு நல்லது பண்ணியே தீரணுன்றதுக்காக. ஸோ பவரில் இருந்தால் மட்டும்தான் எதுவுமே செய்ய முடியும். அம்பேத்கர் சொன்னதான், நீ மக்களுக்கு நல்லது பண்ணுமா உனக்கு பவர் வேணும். பவர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ செய்ய நினைச்சா உனக்கு கவர்மெண்ட் தடுக்கும், போலீஸ் தடுக்கும், அரசாங்கம் தடுக்கும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. மக்களுக்கு நல்லது பண்ணவே முடியாது. பவரில் இருந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லது பண்ணும். அந்த பவர் எடுக்க கேட்டு வாங்குறார் விஜய். அதுதான் அதுதான் விஜய். அவர் லாலிபப் சாப்பிட்ற ஆள் இல்லை. அதையும் தாண்டி எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாள். லாலிபப் சாப்பிட்டேன்னா குழந்தை மனசு அப்படி ஏற்றுக்குங்க. குழந்தை எல்லாருக்கிட்டையும் பழகும், நல்லவங்களா பார்த்து பழகும். ஸோ அதனால் வந்துட்டு லாலிபப் சாப்பிட்ற விஜய் தான் நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அல்வா கொடுக்க போகிறார். வின் பண்ணிவிட்டு அல்வா கொடுக்க போகிறார். ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசாட்சி என்ன தோணுதோ அந்த மாதிரி. ஸோ சிந்தித்து செயல்படுங்க. வெற்றி சின்னமான விசில் சின்னத்தில் வாக்களிங்க. விஜயை சிஎம்மாக்குங்க. அவர் நம்ம அவர் நல்லது செஞ்சால் அவர் நமக்கு காலம்புல நல்லது பண்ணுவார். சிந்தித்து செயல்படுங்க மக்களே. விசில் சின்னத்துக்கு ஓட் பாருங்க. ஓட் பார் விஜய். விசில் சின்னம் டிவிகே.